ஆகாஷுடைய செலவுக்கு பணம் இல்லாம ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க செல்வி. அப்பதான் பாக்கியோட நினைப்பு வருது. சரி, பாக்கியா கிட்ட போய் பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த செல்வி பணம் கேட்க வீட்டுல இருக்க மத்த எல்லாரும் அவ வேலை செஞ்சதுக்கான கூலியை கொடுத்த அனுப்பு பாக்கியா, இனிமே இவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, மூஞ்சு முகரையும் இவ மூஞ்சில முழிக்கிறதே மிகப்பெரிய பாவம்னு சொல்லி ஈஸ்வரி கடுமையா திட்டுறாங்க. ஆனாலும் அதுக்காக செல்வி சும்மா இல்ல. செல்வி ஈஸ்வரிய பார்த்து சொல்றாங்க, இதுவே இந்த இடத்துல என் பையனை அடிச்சது வேற யாராவது இருந்திருந்தா நான் இந்நேரம் சும்மா இருந்திருக்க மாட்டேமா. எனக்கு தான் யாருமே இல்லவே தவிர என் பையனுக்கு நான் இல்லாம போகல. என் பையனுக்கு ஒரு அம்மாவா நான் இருக்கேன். என்னால எதையுமே செய்ய முடியுமா? ஆனா நான் பொறுத்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கேன். இனி அப்பாவுக்கு 4 வயசு இருந்ததுலேருந்து இந்த குடும்பத்துக்கு நான் வேலைக்காரியா இருந்து வேலையும் பார்த்து கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தாம்மா நானும் பொறுத்து போறேன். அதுக்காக நான் இப்படி அமைதியா இருக்கேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்கன்னு செல்வி சொல்லவும் செய்றாங்க. பாத்தியா இவளுக்கு எவ்வளவு திமிரு பேச்சுன்னு இங்க கெத்தா நின்றுட்டு இருக்காங்க ஈஸ்வரியும். உடனே எங்க கோபியும் பணத்தை கொடுத்து அனுப்ப சொல்லி பேசிட்டு உள்ள போக எங்க செல்வியும் பணத்தை வாங்கிட்டு போறாங்க ரொம்ப பாவமா. வீட்டுல பாக்கியா இருக்கிறப்போ பாக்கியாட்ட கேக்குறாங்க எங்க கோபி, ஏன் பாக்கியா, எல்லாத்துலயும் நீ நல்ல முடிவெடுப்ப, ஆனா இந்த விஷயத்துல எதுக்கு நீ இப்படி தடுமாறி நிக்கிற? சரி பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிக்க அதுக்கு ஒண்ணு கோபியை பார்த்து திட்டுறாங்க. ஏன் என் பசங்களுக்கு நான் இல்லையா? உங்களுக்கு இருக்க உரிமை என் பொண்ணு மேல எனக்கு இல்லை நினைக்கிறீங்களா? என் பொண்ணை என்னால பாத்துக்க முடியும், அந்த ஒரு உரிமை எனக்கு இருக்கு. நீங்க இந்த வீட்டுல இருந்ததெல்லாம் போதும், இந்த வீட்டு காலி பண்ணி போறேன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த வீட்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஒண்ணு எங்க கோபி சொல்றாரு, இல்ல பாக்கியா, இப்போ என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிட்டேன். முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தான். ஆனா இப்போ எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. என்னால எல்லாம் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அதுவும் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பார்த்துட்டு நான் சும்மா போகணுமா? என்னால முடியாது பாக்கியா, நான் இங்கேதான் இருப்பேன். என்னைய நீ வீட்டை விட்டு போக சொன்னாலும் நான் போக போறதில்லன்னு சொல்லி எங்க கோபி பேசிட்டு போக பாக்கியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இருக்கிற டென்ஷனை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அடுத்த நாள் எங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட் கிளம்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள எங்க ஈஸ்வரியும், நானும் ரெஸ்டாரண்ட் வரேன் பாக்கியான்னு சொல்ல, எதுக்கத்த நீங்க நீங்க அங்க என்ன பண்ண போறீங்க? சாதாரண நாளில் கூப்பிட்டாலே நீங்கள் அங்கே வரமாட்டீங்க, இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை பாக்கியா, வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன்? அதுவும் இல்லாமல் அந்த செல்வி அந்த ரெஸ்டாரண்ட் தானே வந்துக்கிட்டு இருக்கான், என்ன சொன்னாலும் நீயே கேட்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் ஏதோ ஆர்டர் விஷயமா வெளியில் போகணுன்னு தானே பேசிக்கிட்டு இருந்த. அவளை நம்பியெல்லாம் ரெஸ்டாரண்ட்டை நீ விட்டுட்டு போக வேணாம். அமிதாவும் குழந்தைங்களை பார்த்துக்கணும், ஜெனி மட்டும் தனியாக இருந்து பார்த்துக்க முடியாது. அதனால தான் நானும் வரேன்னு சொன்னேன். இப்போ என்ன, நான் அங்கே ரெஸ்டாரண்ட் வரக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லத்த, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாக்யாவும். சரின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரியும் அங்கே தான் போகிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஈஸ்வரி வரதை பார்த்ததும் இங்கே நம்ம செல்விக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. செல்வியை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, அத்தை கோவத்தில் ஏதாவது வாட்டி விட்டாலும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு செல்வி அப்படின்னு சொல்ல, அக்கா, இத்தனை நாளா நான் அமைதியாக தானக்கா இருந்துட்டு இருக்கேன். என் பையனை அடிச்சதுக்கே நான் எதுவுமே சொல்லலையேக்கா. அப்புறம் என்னக்கா, நீ கவலைப்படாம போயிட்டு வாக்கா, நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செல்வியும் இப்படி நடந்துகிட்டதுனால பாக்கிய தைரியமா இங்கிருந்து ஆர்டர் விஷயமா எங்க எடுக்கிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் பாக்கியவும் போறாங்க. இதுக்கிடையில இங்க இருக்கிற ஈஸ்வரி, இவ இங்க உட்காந்துக்கிட்டு பாக்கிய மனசை மாத்தி எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு நினைக்கிறா. தன் பையன் ஆகாஷம் இங்க என் பேத்தி இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசையில தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். எவ்வளவு அடிச்சு விரட்டினாலும் போக மாட்டா. அங்க வீட்டை விட்டு விரட்டியாச்சு, ஆனா ரெஸ்டாரண்ட் விஷயத்துல இங்க பாக்கியா தானே முடிவெடுக்கணும். அதுவும் இல்லாம நம்ம சொல்ற பேச்சதான் அவ கேட்கவே மாட்டாளே. காது கொடுத்து கூட கேட்காத அளவுக்கு திமிரு கூடி போச்சு இந்த பாக்கியாவுக்கு. என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுறான். இன்னைக்கு இந்த செல்வியை உண்டு இல்லைன்னு பண்ணணும். முதல்ல இவளை வேலையை விட்டு அனுப்பணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்க ஈஸ்வரி கடுமையா யோசிக்கிறாங்க. எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க ஈஸ்வரி என்ன யோசிச்சு என்ன பிளான் பண்ணா இந்த செல்வியை வீட்டை அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு தான் இங்க அவங்களுக்கு தோணுது. சரி, பணத்தை காணோன்னு சொல்லி பெரிய ஒரு பிரளயமே ஏற்படுத்திட வேண்டியதான். அப்புறம் போலீஸு கேஸுன்னு இவளை உள்ள பிடிச்சு தள்ள வேண்டியதான். அப்ப தெரியும் இந்த ஈஸ்வரியான்னு, என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு. அப்போ இந்த ஈஸ்வரியை பத்தி கொஞ்சமாவது பயம் இருக்கணும்ல. என்னமோ செலியன் இவன் பையனை அடிச்சதுக்காக விட்டு கொடுத்துட்டு போற மாதிரில பேசிட்டு போனான் வீட்டு முன்னாடி. இப்ப என்ன பண்றான்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவத்துல எங்க நேரா போறாங்க. போறவங்க, ஏய் இங்க வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும், ஏய்
முதல்ல உன்னை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னாச்சு? என்னைய நீங்க என்ன செக் பண்ண போறீங்க? நான் எதுவுமே பண்ணலம்மா அப்படின்னு பதட்டப்படுறாங்க. ஏய் செல்வி, நீ தான் பணத்தை எடுத்திருக்க. நான் இப்போ வீட்லேருந்து கொண்டு வந்த 5000 பணத்தை காணும். அதை நீ தானே எடுத்த? முதல்ல உன்னை செக் பண்ணி ஆகணும். கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா நான் எடுக்கலம்மா அப்படின்னு சொல்ல, ஆமா இவ எப்பயுமே கொண்டு வரவளே பர்ஸு பேக்குன்னு அதெல்லாம் எங்கே வச்சிருக்கான் அப்படின்னு மற்ற ஆளுங்க கிட்ட கேட்க, அதுவும் அங்கதாம்மா இருக்குன்னு அவங்களும் சொல்றாங்க. இரு செல்வி, அதுல மட்டும் பணம் இருக்கட்டும். இப்பவே உன்னை இந்த இடத்த விட்டு நான் வெளியில போக வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு ஈஸ்வரி கடுமையா பேசிட்டு அந்த பேக்கை போய் எடுத்து பாக்குறாங்க. அதுக்குள்ள பணம் இருக்கு. இதோ இதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு செல்வியை பார்த்து சொல்ல, அதுக்கு செல்வியும் சொல்றாங்க, அம்மா சத்தியமா எனக்கு தெரியாதுமா, இந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்ல, நீ எடுக்காம உன் பேக்குக்குள்ள இந்த பணம் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டு எங்க ஈஸ்வரி கடுமையா திட்டுறாங்க. உன்னையெல்லாம் இப்படியே விட்டு ஆகாது. இந்த நிமிஷமே போலீஸ்க்கு ஃபோன் பண்ற. அவங்க வந்து விசாரிச்சா நீ உண்மையை சொல்லிடுவேன். பணம் கிடைச்சிடுச்சு, ஆனா செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணணும்? தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். போலீஸ் ஸ்டேஷன் போனாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டு பக்கத்துல போன எங்க ஈஸ்வரி சொல்றாங்க, எங்க வீட்டு பொண்ணையேவா உன் பையன் காதலிக்கிறான். என் பொண்ணு எங்க வீட்டு பொண்ணை காதலிச்சதுக்கு தான் எங்க பேரனுங்க இப்போ உன்னை அடிச்சு அவனை இப்படி மண்டை உடைச்சி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கானுங்க. ஆனா அப்படி இருந்து வீட்டு முன்னாடி வந்து திமிரா பேசினல, அந்த திமிரு தனத்தை அடக்கிறதுக்காக தாண்டி நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இதை கேட்ட செல்வி அப்படியே அதிர்ந்து போய் அழுதுகிட்டு கன்னத்துல கையை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸும் வருது. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எங்க ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இவதான் சார் ரொம்ப வருஷமா இங்க என் மருமக பாக்யா கிட்டதான் வேலை பார்த்துட்டு இருந்தா. சின்ன பிரச்சனை இடையில இப்படி சின்ன பிரச்சனை நடந்து போச்சு. அதுக்காக இப்போ எங்க வீட்டு பணத்துல கைய வச்சிருக்கா. முதல்ல இவளை கூட்டிட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்ல, பணம் எங்கம்மான்னு சொல்ல, பணத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், இதோ அவங்க பேக்ல தான் இருந்தது அப்படின்னு போலீஸ் முன்னாடியே எடுக்கிறாங்க. பணம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? இந்த பொண்ணை கண்டிச்சு அனுப்புறதை விட்டுட்டு இதை இவ்வளவு பெரிய விஷயமாக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு போலீஸை கேட்க, என்ன சார் நீங்க தப்பு பண்ணது இவ, திரும்ப திரும்ப மற்ற இடங்கள்ல போய் தப்பு பண்ண கூடாதுன்னு தானே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு இங்க ஈஸ்வரி சொல்ல, இல்லைங்க சார் இவங்க பொய் சொல்றாங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பணமெல்லாம் எடுக்கவே இல்லை, இவங்களுக்கு என் மேல இந்த கோவத்துல இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் பணத்தை எடுக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆமா இந்த ஹோட்டல் ஓனர் யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா இப்பதான் ஒரு ஆர்டர் விஷயமா வெளியே போயிருக்குன்னு அங்கே வேலை பார்க்குறவங்களும் சொல்ல, போலீஸ் உடனே இங்கே செல்வியை பார்க்குறாங்க. என்னம்மா இந்த பணத்தை நீ தான் எடுத்தியா? எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அக்கா குடும்பத்தில் நான் ஒரு 15-17 வருஷமா நான் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அக்கா கூட தான் வேலை பார்க்குறேன்னு சொல்ல, இவ்வளோ நம்பிக்கையான ஒருத்தவங்க மேலே எப்படி, அதுவும் 5000 பணத்தை எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு போலீஸே சொல்கிறாங்க. சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்க, வெளியில் ஒன்று இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. வெளியில் உள்ளதை கேட்கல, உள்ளே இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்குது சார், அக்காவுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளே கண்காணிக்கிறது வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் ஒருத்தர் வந்து கலப்படக்கறியை கலந்து வச்சு பெரிய பிரச்சனை ஆனதுனால அக்காவுக்கு இப்போ புதுசாக வரவங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அதனால தான் அக்கா இங்கே தெரியாமல் ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்குன்னு இங்கே செல்வியே சொல்கிறாங்க. ஆமாம் அது எங்கே இருக்குது? அங்கே கம்ப்யூட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி இங்கே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நேராக போகிறாங்க, கம்ப்யூட்டர் செக் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த செல்வியை வந்து மாட்டி விடுறதுக்காக இந்த ஈஸ்வரி வந்து பணத்தை கொண்டு வச்சது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு அதிர்ந்து போகிறாங்க எங்கள் போலீஸும். என்னம்மா இது, பணத்தை நீங்களே கொண்டு வச்சு நீங்களே எடுத்துட்டு பழிய இந்த பொண்ணு மேலே போடுறீங்க அப்படின்னு சொல்ல, செல்வியும் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சார் குடும்ப பிரச்சனை சார், அதுக்காக தான் சார் என்னை இப்படி மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா இது, குடும்ப பிரச்சனையை குடும்பத்திலே பேசி முடிக்கணும், இப்படி வேலை விஷயமா வெளியில் வந்தவங்க கிட்டையும் இப்படி தான் உங்க புத்தியை காட்டுவீங்களான்னு சொல்லி திட்டுறாங்க. பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு உங்களை தூக்கி வைக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுட்ட எங்கள் செல்வியும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க போலீஸும் வந்துட்டு ஈஸ்வரியை வந்து திட்டி கண்டிச்சுட்டு எங்கிட்டு போக, ஈஸ்வரி அவமானப்பட்டு நிற்கிருக்காங்க வந்தவங்க எல்லாரும் முன்னாடி. வர்றவங்க சாப்பிட்றவங்க எல்லாருமே இங்கே ஈஸ்வரியை வேடிக்கை பார்க்குற நேரம் செல்வி சொல்கிறாங்க, நான் இங்கே வேலை பார்க்குறதானமா உங்களுக்கு பொறுத்தலாக இருக்குது, சரிம்மா இப்போவே நான் இந்த வேலையை விட்டு போகிறேன். இந்த வேலை இல்லைன்னா என்ன, எனக்கு வேற வேலையே கிடைக்காதா என்ன? என்னால் வெளியில் வேலை போய் பார்த்து என் பையனை காப்பாற்ற முடியும். ஆனால் இப்போ ஒரு ட்ராமா பண்ணி என்னை மாட்ட வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, இதை விட கேவலம் எதுவுமே இல்லை. ஏன் என்னால் இப்போ முடியும் உங்கள் பேரன் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு. உங்கள் பேரன் தான் வந்து அடித்ததுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அது பொய் கேஸுன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தவங்க எல்லாரும் சாட்சி சொல்வாங்க எனக்காக வந்து நின்று. அப்படி பார்க்கையில என்னால் உங்கள் பேரன் ஜெயிலுக்கு போக வேண்டாம்னு ஒதுங்கி வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் தேடி வந்து என்னை பிரச்சனை பண்ணி படுத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கம்மா அப்படின்னு செல்வி கேட்க, இங்கே எதுவும் பேசாமல் அவமானப்பட்டு நிற்கிற ஈஸ்வரிக்கு ஒரே கலக்கமாகவும் போயிடுது.
அடுத்த நிமிஷமே செல்வி சொல்றாங்க, வேலை என்னம்மா வேலை, எனக்கு மானம் மரியாதை தன்மானம் இதுதான் முக்கியம். என் பையனை ஒரு நாள்ல ஒரு நாள் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவேன், கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நான் நிப்பாட்டுவேன், அது ஒரு நாள் நடக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு செல்வி சொல்ல மற்றவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க, எங்க பாக்கியா இல்லாத நேரம் அந்த அக்கா இல்லாத நேரம் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதே, செல்வி மேல எதுக்கு இந்த அம்மா தேவையில்லாத பழிய போட்டுச்சு, ச்சே இப்படி போட்டா மாமியார்கிட்டயா இந்த பாக்கியாக்கா இத்தனை காலமா குடும்பம் நடத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஈஸ்வரி காதுபடவே பேசுறாங்க. ஈஸ்வரிக்கு இதை விட பெரிய அவமானம் எதுவுமே இல்லை. செல்வி சொல்றாங்க, இப்படிப்பட்ட அவமானம் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ண எல்லாருக்கும் பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கீங்க, கோபி சாரா இருக்கட்டும் செலியன் தம்பியா இருக்கட்டும். ஆனா தப்பு பண்ணிட்டு அவங்களே சுதந்திரமா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா தப்பு பண்ணாத என் பையன் இப்படி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கான். இப்ப கூட எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது அங்க போன போலீஸை கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்ல. அக்கா முகத்துக்காக மட்டுமே தான் நான் இப்பவும் விட்டுட்டு போறேன். இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரமாட்டேன். அக்காவே வந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏன்னா ஒரு படி உங்களை விட அதிகமா முன்னேறி காட்டிட்டு அப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்த முகரையை பார்க்கவே அசிங்கமா இருக்கு நீங்கள்ல. இப்ப இந்த மூஞ்ச பாக்குறதுக்கு எல்லாரும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. உங்க மூஞ்ச நீங்க கொஞ்ச நேரம் கண்ணாடியில போய் பாருங்க, அப்ப தெரியும் அசிங்கம் நானா இல்ல நீங்களான்னு அப்படின்னு செல்வி பதிலுக்கு பதில் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. இது ஈஸ்வரிக்கு பெருத்த அவமானமா போயிடுது. அப்போ எங்க உள்ள என்ட்ரியான அப்ப இந்த பாக்கியாவுக்கு இது எல்லாமே தெரியுது. தெரிஞ்சிருந்தும் போன செல்வியை தடுக்காம நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்க ஒரு விஷயம், செல்வியை இங்க சவால் விட்டு போன மாதிரி அவ வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையா இருக்கும். இந்த மூஞ்சி முகர வீடுன்னு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு. இந்த பேச்சை நான் என் அத்தைகிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு முன்னேறி காட்டுறது தான் மிகப்பெரிய தண்டனையா இருக்கும்னு இங்க பாக்கியாவே நினைக்கிறாங்க. அதனாலதான் பூர்ண செல்வியை தடுக்காம நின்னுட்டு இருக்கவும் செய்றாங்க.